ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான எம்டி குருமா தாங்க செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஜீரகம் கடைசியாக தாங்க சேர்க்கணும், சீக்கிரம் பொரிஞ்சிடும். இது கூடவே சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு எல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த குருமாவுக்கு பார்த்திங்கன்னா காய்கறிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும். செம்ம டேஸ்ட்டாக கறி குழம்பு மாதிரியே வச்சிடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மணமாகவும் இருக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருங்க. நல்ல கறி குழம்பு வைக்கிற மாதிரியே நல்ல வாசனை வரும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விடலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. குருமா கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவு கல் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்குங்க. இனிமேல் கொஞ்சம் கெட்டியாகட்டுங்க, பார்க்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மல்லித்தலை கூட போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.